அதாவது சார் இப்போ நான் இப்போ யாரோ யாரோ வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து ஏதோ பேசுனாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் ப்ரொடியூசர் தான் ஆன்சர் பண்ணணும். இதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறது என்னன்னா, நான் உடனே வந்து வேற ஒருத்தர் மூலியமா வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க சொன்னேன். அவங்க யாருன்னே தெரியாதுங்க. அவங்கலாம் டைரக்ட்டா எங்ககிட்ட வாங்கவே இல்ல. அது இல்லாம அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எங்களுக்கு இன்னும் பாக்கியே வச்சிருக்காங்க. செட்டிலே பண்ணலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒருத்தர் சொல்றதா சொல்றாங்க. இது எது உண்மைன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் ப்ரொடியூசர் சைடில் தான் எது உண்மை பொய்ன்னு சொல்லணும். அது இல்லாமல் நான் கேட்குறது ஒன்றே ஒன்று என்னன்னா, நான் இன்னைக்கு இப்போ அந்த ஒரு ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். 8,00,00,000ல 4,00,00,000 தான் வசூலாச்சுன்னு 4வது நாள் சொல்கிறாங்க. அப்போ 4 நாளோட அந்த படத்தை நிறுத்திட்டாங்களா? இல்லை மறுபடியும் ஓட போகிறது இல்லையா? அது என்ன புரியவே இல்லை. 4 நாளுக்குள்ளேயே நீ 8,00,00,000 சம்பாதிக்கணும்னு நினச்சி நீ ஒரு படம் வாங்கியிருந்தீங்கன்னா, அது உன் சைடு தான் நியாயம் அப்படின்னு நீ வாதாடும் போது, அது கரெக்டாக தப்பான்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தான் முடிவு பண்ணணும். நான் இப்படி பட் அந்த பத்திரிகையில் படித்தது ஒருவேளை அவர் சொன்னாரா, பத்திரிகையில் எழுதுனாங்களா, அதெல்லாம் அவங்களா எழுதுனாங்களா எனக்கு தெரியாது. நான் படித்த வரைக்கும் நான் சொன்னேன். அதில் பார்த்தது நான் எனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன். 8,00,00,000 வாங்கினேன், எனக்கு 4,00,00,000 தான் வசூலாச்சுன்னு நேற்று சொல்கிறாருன்னா நேற்று 6வது நாள். அதுக்கு முன்னாடி போய் அவர் ஒரு நாள் 5 நாளில் பாதி வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. 5 நாளில் பாதி வசூலாயிடுச்சுன்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு ஓட வேண்டியது? இப்போது நான் உடனே இங்கே சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்கள பற்றி அது கேட்டதுனால அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 5 நாளில் சிட்டியில் எல்லா தேட்டரும் அட்வான்ஸ் புக்கிங் ஃபுல்லு சார். இதான் செகண்ட் வீக்கு. நீங்கள் அப்படி பேசுகிறவங்களை வந்து இங்கே சிட்டியில் டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் சார்ன்றார். ஒரு 50 டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் சார் சிட்டியில் அப்படின்றார். அதாவது ஒரு சாரார் சொல்கிறது வந்து எக்ஸாமினேஷன் டயத்தில் நீங்கள் பண்ணால் எப்படி இவ்வளோ வசூல் எதிர்பார்க்க முடியும்? எக்ஸாமினேஷன் டைம் பண்ணால் வசூல் வரும், அந்த 3 நாள் வரும். அதுக்கப்புறமா எப்படி இவ்வளோ வசூல் நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? வசூல் அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஒரு ஏரியாவில் 10 தேட்டர் இருக்குன்னா 9.5 தேட்டரில் உங்கள் படமே ஓடுச்சுன்னா அதே வசூலை நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுவும் எக்ஸாமினேஷன் டயத்தில் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய ஆசை அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி படம் கொடுக்கணும்னு. அதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோன்னு எனக்கு தெரியும், எங்கள் யூனிட்டுக்கு தெரியும், இந்த ஆண்டவனுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் நாங்கள் பண்ண முடியும். பண்ணிட்டு கொடுத்தாச்சு மேக்ஸிமம் ஒரு படம். இந்த படத்தை வந்து நீ அப்படியே டக்குன்னு புடிஞ்சு 4 நாளில் பணம் எடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா அது யார் தப்புன்னு எனக்கு தெரில. அது ஒருவேளை அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்களா, 4 நாளில் வசூல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரில. இது எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கை மாறி இருக்குது அதுவும் தெரில. அது தெரிஞ்ச விஷயம். இப்போ ரஜினி சார் படம்னா நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா 6 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குவான். அந்த 6 ரூபாயிலேருந்து ஒரு வாங்குறவங்க 8 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அப்புறம் 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 12 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இந்த 12 ரூபா வாங்கினவனுக்கு எனக்கு 5 நாளில் வந்து 6 ரூபா தான் கிடச்சின்னு மிச்சம் 6 ரூபா கொடுக்கணும். இந்த எல்லாரும் கொடுத்துட்டு தான் இவங்ககிட்ட கேட்கணும். யார்கிட்டலாம் வாங்கினாங்களோ அவர் யார்கிட்ட வாங்கினாலும் அவங்ககிட்ட தானே கேட்கணும். ஸ்ட்ரைட்டாக ரஜினி சார் அவரு சம்பளம் வாங்கி தான் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அப்படியே அவரு நியாயமாக அவர் சைடில் இருக்கிறாரு. அவருடைய சொந்த படமாக இருந்தாலும் அவரை கேட்கறது ஒரு நியாயமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப பெருசாக சொன்னீங்க, நாங்கள் எதிர்பார்த்தேன். அது கூட நீங்கள் எப்போ சொல்லணும்? 100 நாள் ஆயிடுச்சு சார், இனிமேல் படத்தை தேட்டர்லேருந்து எடுக்க போகிறோம் சார், அதனால் எங்களுக்கு இந்த ஏரியாவில் இவ்வளோ தான் சார் வசூலாச்சு, நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. படத்தினுடைய 5வது நாளே வந்து எனக்கு பாதி தான் வசூலாயிருக்குன்னு சொன்னதே பெரிய விஷயம்ன்ற நான் 5 நாள்லேயே பாதி வசூலாயிடுச்சுன்னா இன்னும் 100 நாள் இருக்க. பட் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக எனக்கு முழுசாக தெரியாது. அதனால் இது வந்து ப்ரொடியூசரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ அவங்கக்கிட்ட இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் பதில் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் எனக்கு காதில் விழுந்த வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன்.